ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க ஸ்டிக்கர் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம் மார்க்கரை வச்சு. நான் வந்து சிடி மார்க்கர் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு அவுட்லைன் கொடுத்தோன்னா நல்லா டார்க்காக அழகாக தெரியும். அதனால் சிடி மார்க்கராக தான் ஃபுல்லாமே அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பீஸ்க்கு அவுட்லைன் கொடுத்துட்டு மற்றதுக்கெலாம் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ எலசர் வச்சு நம்ம அழைச்சிக்கலாம். இப்போது எலசர் வச்சு அழைச்சிங்கன்னா இப்போ அவுட்லைன் கொடுத்தது வந்து அழகாக தெரியும். இல்லைன்னா அந்த பென்சிலில் கிறுக்குனது வந்து வரைஞ்சது வந்து அப்படியே தெரியும் டிட்டா. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து அழைச்சிருக்கிறது. இப்போ ஃபுல்லாக அழைச்சிட்டேன் நான். இப்போது கலர் பண்ணிடலாம். ஃபுல்லாக நான் ரெட் கலர் எடுத்து ரெட் கலர் எதுக்கு தேவையோ அதுக்கெல்லாம் கலர் அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கலர் வச்சு ஃபஸ்ட்டு ரோஸ்க்கு ரெட் கலர் தேவையில்ல அதுக்கும் கலர் வச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் கலர் வச்சிடுறேன். இப்போ எல்லாத்துக்கும் கலர் வச்சு முடிச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் கலர் வச்சுட்டேன். இப்போ இது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது கீழே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸஸாக இருக்கிறது வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ கட் பண்ணோடனே ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன் நான். இப்போ கட் பண்ணோடனே கொஞ்சம் நான் மீடியமாக தான் வரைஞ்சிருக்கேன். கட் பண்ணோடனே இவ்வளோண்டாக இருக்கும் பேப்பர். இப்போ அந்த பேப்பர் கட் பண்ண பேப்பரை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அது வந்து எதுக்காக தேவைப்படும், அதனால் வேறு எதுக்காக எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து செல்லோ டேப் ஒட்டிக்கலாம். நம்ம ஃபுல்லாக செல்லோ டேப் ஒட்டி கவர் பண்ணிக்கிட்டோம். செல்லோ டேப் ஒட்டி கவர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஓட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்போ தான் இது வந்து தண்ணி பார்த்தாலே எதுவுமே ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ செல்லோ டேப் ஒட்டுறோம் நம்ம. இப்போ ஃபுல்லாக செல்லோ டேப் வந்து ஒட்டிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. செல்லோ டேப் ஒட்டினோடனே தெரியுது உங்களுக்கே, பார்த்தோன்னா தெரியும். க்யூட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு வந்து கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். இப்போ எதுக்கு இப்போ வந்து இதை கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, இப்போ இது கட் பண்ணோன்னா அது கொஞ்சம் வந்து அந்த வெள்ளை கலரில் தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் வெள்ளை கலரில் தெரிய மாதிரி விட்டே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி தெரியும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வாட்டர் மெலானு. ஒன்று மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் மற்றது எல்லாமே கட் பண்ணிடணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்போ இது செஞ்சிட்டோம், இது எப்படி ஒட்டுறது, கம் போட்டு ஒட்டலாமா இல்லை ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டலாமா, அந்த டவுட் இருக்கும். அது கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து அது ஒட்டுறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இது மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போ கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இனிமேல் ஒரு கார்ட்போர்டு எடுத்து ஒரு இது மாதிரி செய்ய போகிறேன். இப்போ ஒட்டி வைக்கணும்ல, அதுக்காக செய்கிறது. கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்குதுன்ட்டு கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா பேப்பரு, வச்சுட்டு அந்த பேப்பர் தான் எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக வந்து என்ன சொல்லுது, இங்கே ஃபஸ்ட்டு கம் போட்டு இங்கே வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் பேக் சைடு வந்து கம் போட்டுக்கிறேன் திரும்பியும். இப்போ ஃபுல்லாக பேக் சைடு கம் போட்டுட்டேன் நான். கம் போட்டுவிட்டோன்னே சைடில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சமாக, இந்த சைடு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து அப்படியே ஒட்டிக்கோங்க. அந்த பிளாக் சைடில் வந்து இந்த சைடு அழகாக ஒட்டிக்கிட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க பிடிச்சி. இப்போ இது வந்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒட்டியாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் திரும்பி கம் போட்டுக்கிறேன். ஏன்னா பேப்பர் ஒட்டினனால கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். இப்போ கம் போட்டுட்டு அந்த கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பரை வந்து அழகாக ஒட்டிக்கிறேன் நான். இப்போ டைட்டாக கம் வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து காகித்தை ஒட்டினோன்னே இப்போ சைட்லலாம் எக்ஸஸாக இருக்குது லைட்டாக, அதுவும் சேர்த்து ஒட்டிக்க போகிறேன். சைடில் வந்து நான் லைட்டாக கம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் சைடில் லைட்டாக கம் போட்டு கையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் கையை வச்சு தான் தேய்ச்சி விட்டுக்கிறேன், ஹேண்ட் வச்சு. இப்போ எக்ஸஸாக சைடில் வந்து இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து அதில் ஒட்டிக்கிறேன். இப்போ செல்லோ டேப் ஓட்டும் போது அது பிஞ்சிட்டு வராது பேப்பர், அதுக்காக தான் அது வந்து செல்லோ டேப் போட்டு ஓட்டுறேன். இப்போ நான் இப்போ ஃபுல்லாக வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுறேன் நான். இப்போ ஃபுல்லாக செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு வலுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் பேக் சைடு ஒட்டுறதுக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு செலோ டேப் எடுத்துகிட்டு அந்த செலோ டேப்பை இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து அப்படியே பார்க்கறதுக்கு டபுள் சைட் டேப் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டபுள் சைட் டேப் மாதிரியே இருக்கும். நான் யூனிகார்ன் வரைஞ்சது தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒட்டிக்கிறேன் அந்த யூனிகார்ன் மேலே ஒட்டினோடனே இப்போ வந்து அதெல்லாம் ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் செய்கிறேன் நான். நீங்கள் வேறு எதாவது டெக்னிக்கில் கேட்டால் கூட கமெண்ட் பாக்ஸில் நான் வேறு எதாவது டெக்னிக்கில் கூட சொல்லி தருவேன். இப்போ ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன்னா எல்லா ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டிக்கருமே ஒட்டிட்டேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.